ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈவின் இணையற்ற நாமத்தினாலே அந்த விசுவாச பேராலய குடும்பங்களுக்கு ஸ்தோத்திரங்கள், வாழ்த்துக்கள். கர்த்தரை மட்டும் நம்மை தொடர்ந்து வழிநடத்தி கொண்டு அவருடைய கருணையினாலே முடிமறைத்துக் கொண்டு பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து அவருடைய கிருபையின் கரங்கள் நம்ம எல்லாரையும் முடிமறைத்துக் கொண்டிருக்கிறது. நம்ம எல்லோரையும் ஜீவனோடு கூட ஆண்டவர் நிறுத்திருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாம். இந்த வாரமும் இந்த காணொலியின் வாயிலாக உங்களோடு கூட இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை பயன்படுத்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கண்களை மூடி தெய்வ சமூகத்தை நாம் எல்லாரும் நோக்கி பார்க்கலாம். எங்களின் உள்ள பிதாவே, அருமை ரட்சகரே, எங்கள் மீது இறுக்கமாய் உருக்கமாய் வருகிறவரே, கொடான கொடை ஸ்தோத்திரம். ஆவியானவரே, எங்களை நீர் பாதுகாத்து கொண்டு பலப்படுத்தி வழிநடத்தி உங்களுடைய கருவினாலே முடிவறித்து கொண்டு வருகிறபடினாலே கொடான கொடை நன்றியெல்லாம். என் தகப்பனே, நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, இந்த பிரச்சனைக்காக முடிவறித்துக் கொள்ளும். ஆண்டவரே, உண்மை காணொலியின் வாயிலாக நாங்கள் ஆராதிக்க கர்த்தாவே இரக்கம் செய்திருக்கிறபடினாலே உங்கள் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய கருவிகள் எங்களை தாங்கட்டும், வழிநடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவரே, தொடர்ந்து நீர் எங்களை பொறுப்பெடுத்து வழிநடத்தும். இயேசுவின் இந்த நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஜெபக்கேளும் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வண்ணமாகவும் மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கென்ற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். Oh
கிருபையை எண்ணி ஆண்டவருக்கு நம்ம எல்லாரும் நன்றி சொல்லலாம். அவர் ஒருவர் மாத்திரம்தான் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஒருவர் மாத்திரம்தான் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் ஒருவர் மாத்திரம்தான் இன்றைக்கும் நமக்கு துணையாக நின்று நம்மை பாதுகாத்து வருகிற தெய்வம். எத்தனையோ இக்கட்டிலே நம்ம எல்லாரையும் கரம் பிடித்து வழிநடத்தி வந்தார். உலகமே திணறி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மை மாத்திரம் அவருடைய கிருபை நாளை மூடி மறைத்து கர்த்தர் வழிநடத்தி பாதுகாத்து பராமரித்து வந்திருக்கிறபடியால் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று அவர் ஒருவருக்கே நம்மை அர்ப்பணம் செய்து ஆண்டவரை நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்ல போகிறோம். அவருக்கு ஸ்தோத்திரம் செய்ய போகிறோம். அவர் மாறாதவர். நன்றி. எஸ் ஜீசஸ். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு நன்றி. நன்றி ராஜா. ஒருவராய் ஒருவர் மூலமா நன்னீதிமானாய் மாற்றப்பட்டேன்.
ஆண்டவருடைய திருப்பெயருக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த நாளிலே கூட உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பெரிய ஒரு சாலை விபத்து. அந்த விபத்தில் சிக்கிக்கொண்ட வாலிபன் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து மரித்து போனார் என்று சொல்லி செய்தித்தாளில் வாசிக்கிற பொழுது மிகவும் வேதனை அடைந்தேன். இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து போன அந்த வாலிபனுடைய பெற்றோர் எப்படி கலங்கி தவித்து இருப்பார்கள் என்பதை நம்மால் யூகித்து பார்க்க முடியாத ஒன்று. மனிதனுடைய சரீரத்துக்குள்ளே இரத்தம் இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது. என்னடா இன்றைக்கு இரத்தத்தை குறித்து ஐயா பேசிக்கொண்டிருக்கிறாரே என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். 14ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை, பிளட் டோனர்ஸ் டே, இரத்த தான நாளாக அனுசரிக்கப்படுகிறது. உலகெங்கும் இரத்த தான நாளாக அனுசரிக்கப்படுகிறது. நம்முடைய சரீரத்தில் 10.5 பின்ஸ் இரத்தம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. பெரியவர்களுக்கு அதாவது 1.2 1.5 கேலன்ஸ், அதாவது 10 யூனிட்ஸ் பிளட் நமக்குள்ளே இருக்குமா. நம்முடைய பிளட்டில் 4 வகையான காம்போனன்ட்ஸ் இருப்பதாக அறிவியலில் நாம் பார்க்க முடிகிறது. சயின்ஸில் சொல்லுகிறார்கள், பிளாஸ்மா, ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ், பிளேட்லெட் என்று சொல்லப்படுகிற இவை 4 காம்போனன்ட்ஸும் மனிதனுடைய இரத்தத்தில் இருக்கிறதுனால, அவையவை தன்னுடைய வேலைகளை செய்கிறதுனால நம்முடைய சரீரத்தில் ஆக்சிஜன் சரியாக இருப்பதற்கு, நம்முடைய லங்ஸு நன்றாக, நுரையீரல் நன்றாக செயல்படுவதற்கு அவைகள் மிகவும் ஏதுவாக காணப்படுகிறது. ஆக இந்த மனிதனுடைய இரத்தத்தை குறித்து நாம் சிந்தித்து பார்ப்போம் என்றால், மனிதனுடைய சரீரத்துக்குள்ளே இரத்தம் இருப்பதனாலே தான் அவன் ஜீவனோடு கூட இருக்கிறான். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நீ ஒரு ஜந்துவை அடித்து புசிக்கிற பொழுது அதனுடைய இரத்தத்தோடு நீ புசிக்காதே, ஏன்னா இரத்தத்தில் தான் உயிர் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக எல்லா மனித இரத்தத்திலேயும் உயிர் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் ஒரு பாவமே அறியாத ஒரு இரத்தம் இந்த உலகத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்தான். அதை குறித்து வேதாகமத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. யூதாஸ் ஆண்டவரை காட்டி கொடுக்கிற பொழுது அவன் சொன்ன வார்த்தை பார்ப்போம் என்று சொன்னால், மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம் 4வது வசனத்திலே, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தில் குற்றமில்லாத ஒரு இரத்தம், குற்றமில்லாத மாசற்ற எந்த ஒரு கலங்கமில்லாத ஒரு இரத்தம் இருக்கும் என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். The blood of Jesus Christ is very pure. அது மிகவும் பரிசுத்தமான ஒரு இரத்தமாக காணப்படுகிறது. ஆக இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் பெற்றுக்கொள்ளுகிற நன்மைகளை குறித்து ஓரிரு வசனங்களை உங்கள் மத்தியிலே நான் சொல்லி கடந்து போக ஆசைப்படுகிறேன். ஓரிரு வசனங்களை நாம் பார்க்கலாம். ரோமர் 5வது அதிகாரம் 9வது வசனத்திலே மிக தெளிவாக சொல்லப்படுகிறது, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோப்பாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுகிறது அதிக நிச்சயமாமே. அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினாலே கோபாகினைக்கு நீங்களாகி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி ரோமருக்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலடியார்
எழுதி வைத்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இயேசுவினுடைய இரத்தம் என்னை நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறது. நான் நீதிமான் எப்படி தெரியுமா? இயேசுவினுடைய இரத்தத்தினாலே மாத்திரம்தான், அவர் எனக்காக சிந்தின இரத்தத்தின் வாயிலாக நான் நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறேன். எபேசியர் 1:7 சொல்லுகிறது, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தையே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்க முடிகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு, அதாவது நான் செய்த எல்லா பாவத்தையும் என் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கின திருவையிலே தொங்கி தன்னுடைய இரத்தத்தின் வாயிலாக எனக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை கட்டளையிட்டிருக்கிறார். இதைத்தான் எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 9வது அதிகாரத்திலே 12வது வசனத்திலே நித்திய மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை அவர் உண்டு பண்ணிறார் என்று சொல்லி வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நித்திய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 13வது வசனத்திலே மிக தெளிவாக பவுலடியார் எழுதுகிறார், முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவுடைய இரத்தத்தினாலே நாம் அவருக்கு இன்னும் சமீபமாக நெருங்கினவர்களாக அவர் கிட்ட வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளை ஆண்டவர் நமக்கு தம்முடைய இரத்தத்தினாலே நமக்கு செய்து காட்டி இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் நம்மை அவரிடத்திலே சேர்வதற்கு, அவரை சமீபித்து வருவதற்கு ஏதுவாக காணப்படுகிறது. கொலோசியர் 1வது அதிகாரம் 20வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் நமக்கு என்னத்தை கொடுக்கிறது? அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். அவர் சிந்தின இரத்தத்தின் வாயிலாக நமக்கு சமாதானத்தை கட்டளையிட்டிருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, அவரோடு கூட ஒப்புரவாகுகிற ஒரு சூழ்நிலையை இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வாயிலாக நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். We have reconciliation with Christ through the blood of Christ. ஆண்டவரோடு கூட ஒரு ஒப்புரவாகுதலை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அவருடைய இரத்தத்தினாலே மாத்திரம்தான் நாம் அவருக்கு ஒப்புரவாகப்படுகிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, சமாதானத்தை தேடி எங்கெங்கேயோ அலைந்து கொண்டிருக்கிற மக்கள் இந்த பூமியிலே ஏராளம் உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் நமக்கு சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 9வது அதிகாரம் 14வது வசனத்திலே மிக தெளிவாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. ஆக ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நம்முடைய மனசாட்சியை செத்த கிரியைகளுக்கு சுத்திகரிக்கிறது இயேசுவினுடைய இரத்தம். ஆக இயேசுவினுடைய இரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை இன்னும் அழுத்தமாக சொல்லுவதற்காக 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனத்திலே யோவான் இப்படி எழுதி வைத்திருக்கிறான், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுத்திகரிக்கிறது ஒரே ஒன்று என்று சொன்னால் அது ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரம்தான். பாவம் விடாது, நாம் செய்த பாவம் விடாது என்று சொல்லி பாடல்கள் எல்லாம் கேட்டிருக்கலாம். திருப்பதி மலை சென்று திருமொட்டை அடித்தாலும், பழனி மலை சென்று பஞ்சாமிரதம் தின்றாலும், கங்கை நதியிலே முழுகி எழுதாலும்
பாவம் நம்மை விட்டு போகாது என்று சொல்லி அன்றைக்கு முன்னோர்கள் பாடியிருக்கிறார்கள். ஆக இந்த முழு பாவமும், மனிதனுடைய பாவமும் முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் மாத்திரம்தான் மிக முக்கியமானது. இதைதான் சாமவேதத்திலே மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. சர்வ பாப பரிகாரோ இரத்த புரோக்ஷணம் அவசியம், தத் ரத்தம் பரமாத்மேனா புண்ணியதான பலியாகும் என்று சொல்லி சாமவேதத்திலே அன்றைக்கே எழுதப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிற ஒரு இரத்தமாக காணப்படுகிறது. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 10வது அதிகாரத்திலே 20வது வசனத்திலே மிக தெளிவாக எழுதியிருக்கிறார். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு, அதாவது எந்த மார்க்கம்? புதிதும் ஜீவனமான மார்க்கம். அதில் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாகிறது. அவருடைய கிட்ட சேர, அவரை சமீபித்து சேர, நம்முடைய பாவங்கள் அற ஆண்டவருடைய இரத்தம் நம்மை சுத்திகரித்து இயேசுவண்டை கிட்ட நெருங்கி சேர்வதற்கு ஆண்டவர் வழிவகுக்கிறவராக இருக்கிறார். சர்வலோகத்தின் ஆண்டவர் சர்வலோகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்காக தன்னுடைய சொந்த ஓன் பிளட் அவர் டொனேட் பண்ணியிருக்கிறார். எல்லாருக்காகவும், ஏற்கனவே வாழ்ந்த மக்கள், இனி பிறக்கப் போகும் குழந்தைகள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்ம எல்லாரையும் மீட்டிருக்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லா இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்று சொல்லி வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆக என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. அந்த இரத்தம் இல்லாமல் நமக்கு பாவ மன்னிப்பு இல்லை. ஆகையினாலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய நித்திய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அவரிடத்திலே நாம் சமீபமாகிவிட்டோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமாதானம் கிடைத்து ஒப்புரவாக்கப்பட்டோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்முடைய மனசாட்சி சுத்திகரிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அவர் அண்டையிலே சேர்வதற்கான தைரியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆக இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை எப்பொழுதும் மறந்துவிடவே கூடாது. ஏனென்று சொன்னால் அது சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிற இரத்தமாக காணப்படுகிறது. எனக்காக, இந்த முழு உலகின் மக்களுக்காக தன்னுடைய சொந்த இரத்தத்தையே டொனேட் பண்ண இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வருகிற நன்மைகளை நாம் பெற்று அவருக்காக சாட்சிகளாக வாழ ஆண்டவருடைய கரத்துக்குள்ளே நம்மை ஒப்பு கொடுத்து செபிக்கலாமா? கண்களை மூடி நாம் செபிக்கலாம். எங்களுக்காக உம்முடைய சொந்த இரத்தத்தையே சிந்திவிட்டு எங்கள் நல்ல தெய்வமே, உமக்கு துதி ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே கூட சுவாமி, முழு உலகிற்கு ஆண்டவரே நீ இரத்தத்தை சிந்தினது உண்மை சுவாமி. ஆண்டவரே, அன்றைக்கு சேவகன் ஆண்டவரே உம்முடைய விழாவிலே குத்துகிற பொழுது உம்முடைய சரீரத்திலே இருந்த இரத்தம் முழுவதுமாக ஆண்டவரே வெளியே வந்து விட்டது. இரத்தமும் நீரும் வந்ததாக நாங்கள் வாசிக்கிறோமே. ஆண்டவரே, எனக்காக உம்முடைய இரத்தத்தை நீங்கள் டொனேட் பண்ணியிருக்கீங்கப்பா. முழு உலகின் மக்களுக்காக உம்முடைய இரத்தத்தை ஆண்டவரே நீர் சிந்தியிருக்கிறீர் சுவாமி. நன்றி ராஜா. ஆண்டவரே, இது அறியாத கொடாகோடி மக்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளட்டும் சுவாமி. ஆண்டவரே, இந்த காணொலியை கண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தத்தாமே நீர் ஆசீர்வதிப்பீராக. அந்தமான் விசுவாச பேராலயத்திலே ஆண்டவர் இருக்கிற எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இவர்கள் எல்லாரையும் கூட கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து நம்முடைய நாமத்தை அப்பா மகிமைப்படுத்தி கொண்டு சுவாமி கர்த்தர் கிருபையாக அப்பா இறங்கி வழிநடத்தி பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். நம்முடைய கிருபையினாலே ஆண்டவரே மூடி மறைத்து கொண்டு சுவாமி கர்த்தத்தாமே ஐயா நீர் வழிநடத்தி பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. தெய்வீக கிருபைகள் கூடவே இருக்கட்டும். ஆண்டவரே, முதியோர்களுக்காக, வாலிபர்களுக்காக, ஆண்டவரே சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா குடும்பங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் தாமே நீர் கிருபையாக இறங்கி நம்முடைய பிள்ளைகளை அப்பா நீர் ஆசீர்வதித்து
உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ள வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர் உம்முடைய பிரசன்னம் அப்பா கூடவே இருந்து வழிநடத்தட்டும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர் இரத்தத்தினாலே எங்களுக்கு ஜெயம் உண்டாகிறது சுவாமி. அதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்கள் முழுவதும் கழுவப்படுகிறதே சுவாமி. உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து அப்பா உங்களுடைய இரத்தத்தினாலே எங்களுக்கு கிடைக்கிற நன்மைகளை அப்பா நாங்கள் எண்ணி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தாவே நீர் இரக்கம் பாராட்டி வழிநடத்தி பொறுப்பெடுத்துக்கொள்ள வேண்டுமா? உடைய கிருபையினாலே மூடி மறைத்துக் கொள்ள வேண்டுமா? ஆண்டவரே உடைய வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் நீர் மகிமைப்படும். துதியும் கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு ரட்சகர் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் மதாண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் பாதுகாப்பும் பராமரிப்பும் ஆரோக்கியமும் சுகமும் இன்றுமென்றும் சதாகாலங்கள் நம் அனைவரோடு தங்கியிருப்பதாக, ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Stay home, stay safe, stay healthy.